இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்து பரிசேயர்களும் வேதபாரகர்களும் சொல்றாங்க, இவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உட்கார்ந்து சாப்பிடுறாரு அப்படின்னு. இது வெளிப்புறமா பார்க்கறதுக்கு ஒரு பெரிய குறையா இயேசுவின் மீது இவர்கள் சொல்லாதது போல தெரிஞ்சாலும், ஆனா அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றத்தை தான் இயேசுவின் மேல சாடுகிறார்கள், அல்லது இயேசுவை கிண்டல் செய்கிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவதாக இந்த ஆயக்காரர்களும் பாவிகளும் யார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆயக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூதர்கள் ரோமர்களுக்கு கீழே வேலை செஞ்சு அவர்களுக்கு வரி வசூலித்தார்கள். கொஞ்சம் அநியாயமாகவே அவங்க வரி வசூலித்தாங்க, அதிகமாக வரி வசூலித்தாங்க. அதனால யூதர்கள் அவர்கள் மேலே கோபமாக இருந்தாங்க. ரெண்டாவது, பாவிகள், திருடர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள், ஏழைகள், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொடுமையான நோய்களினால் தாக்கப்பட்டவர்களையும் கூட யூத மக்கள் பாவிகள் அப்படின்னு அழைச்சாங்க. இப்போ இயேசுவை நீங்கள் அவங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்றீங்கன்னு அவங்க சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இனம் இனத்தோடு தான் சேருன்றது போல இயேசுவானவரும் கூட இந்த ஆயக்காரர்களைப் போலவும் பாவிகளைப் போலவும் அநியாயமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர் அப்படின்னு குறை சொன்னாங்க. ரெண்டாவது, அப்படி ஒரு வேளை அவர் அநியாயமானவராக இல்லைன்னாலும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை ஆமோதிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இயேசு 3 உவமைகளை சொன்னார். தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன காசு, தொலைந்து போன குமாரன். தொலைந்து போன ஆட்டின் உவமையில ஆடு திட்டமிட்டு தொலைந்து போகாமல் இருந்தும், ஆடு தான் தொலைந்து போய் தனக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருந்தும் ஆனால் வழி தெரியாததுனால அதனால திரும்பி வர முடியல. அப்போ மேய்ப்பன் என்ன பண்றாருன்னா தேடி வர்றாரு. தொலைந்து போன காசு தொலைஞ்சு போயிடுச்சு, வீட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிடுச்சு. தொலைஞ்சு போயிட்டு அதுக்கு தொலைஞ்சு போயிட்டுன்னே தெரியல, ஆனாலும் கூட அந்த ஸ்திரீ அந்த காசை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். பிறகு குமாரன் உவமையில குமாரன் வேண்டுமென்றே தொலைந்து போயும் அவருக்கு வர வேண்டும் என்ற மனம் இருந்தது, அவர் திரும்பி வந்தார், அவரையும் அவர் ஏற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். ஆக இந்த உவமையில அவர் சொல்லுவது என்னவென்றால், இங்கே தொலைந்து போயிருக்கிறவர்கள் இந்த பாவிகளும் ஆயக்காரர்களும் தான். இந்த பாவிகளுக்கு தான் நான் இந்த ரட்சிப்பை, அன்பை கொடுக்க வந்திருக்கிறேன். ஆகையினால் நான் அவங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்றேன்னு கேட்டாக்கா, அது எதுக்காக அப்படின்னு கேட்டாக்கா, இவர்கள் தொலைந்து போனவர்கள், இவர்கள் வாழ்க்கை இழந்து போனவர்கள், இழந்ததை ரட்சிக்கவே நான் வந்திருக்கிறேன் அப்படின்றதுனால தொட்டு தான் ஆண்டவர் இந்த 3 உவமைகளை வேதபாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சொல்லுகிறார்.